السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم. كان رسول الله صلى الله عليه وسلم إذا دخل رجب فقال اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. صدق الله مولانا العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புவி வாழ்வு புனிதம் பெற ஃபுர்கானை புவிகளித்த பேருபகாரி எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே கோடான கோடி புகழ். இருளிலே உணர்ந்து கொண்டிருந்த மனித சமுதாயத்தினரை இதோ இறைவனின் ஒளி என்று அழைத்து மனிதர்களும் புனிதர்களாக்கிய எம்பெருமானார் அஹ்மது முஸ்தபா முஹம்மது முஜ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை உற்றோடு பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் நம்மை ஈன்றெடுத்த நம்முடைய பெற்றோர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத கருணையும் என்றென்றும் நின்று நிலைத்திருக்கட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் புனிதமிக்க ரஜபினுடைய மாதத்திலே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய அருள்மறையான திருமறையிலே அழகாக சொல்லி காட்டுவான். இன்ன இத்தத்து ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம خلقஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா 4 ஹுரும். நாம் இந்த வானங்கள் பூமியை படைத்த காலத்திலிருந்து நாம் காலத்தை 12 மாதங்களாக நாம் பிரித்திருக்கின்றோம். அந்த 12 மாதங்களிலே உங்களுக்கு 4 மாதங்களை நாம் சிறப்பான மாதமாக உங்களுக்கு ஆக்கி இருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே அழகாக சொல்லி காட்டுவார். அப்படிப்பட்ட அந்த 4 சிறப்பான மாதத்தில் ஒரு மாதமான ரஜபினுடைய மாதத்திலே தான் இன்றைக்கு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். ரஜபினுடைய மாதத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. யா அல்லாஹ், இந்த ரஜபினுடைய மாதத்திலே எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, ஷஅபானுடைய மாதத்திலும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, ரமலானுடைய மாதத்தை முழுமையாக எங்களை அடைய செய்வாயாக என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபினுடைய பிறை தென்பட்டு விட்டால் இந்த துஆவை ஓதி விடுவார்கள் என்பதாக நாம் ஹதீஸ் ஷரீஃப்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த மாதத்திற்கு இவ்வளவு பரக்கத்? இந்த மாதத்திலே நாம் ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்திலே அல்லாஹ் பல்வேறு அற்புதமான பல நிகழ்வுகளை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், லவ்லாக லவ்லாக லமா ஹலகுத்து லஃப்லாக், நபியே, நாம் உங்களை படைக்கவில்லை என்று சொன்னால் வானம் பூமி இந்த உலகத்துல நம்ம எதையுமே படைச்சிருக்க மாட்டோம். எந்த நபியை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றானோ அந்த நபி தன்னுடைய தாயுடைய வயிற்றிலே, அதாவது ஆமினா அம்மையார் அவர்களுடைய வயிற்றிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருவுற்ற மாதம் இந்த ரஜபினுடைய மாதம். அதற்கு அடுத்ததாக நாம் பார்த்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்கும் பொழுது ஒரு மனிதன் மக்களிடத்திலே புரட்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு 2 விஷயங்கள் மிக முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒன்று அவனுக்கு பணபலம், இரண்டாவது அதிகாரம். இந்த இரண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு விலகிய பொழுது, அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணபலம் அப்படின்னு சொன்னா அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாருடைய மனைவி, அவர்கள் பெருமானாரை விட்டு மறைந்தது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை விட்டு மறைந்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய ஒரு கவலை. பெருமானாருக்கு பொருளாதாரத்தின் அளவிலே, மன தைரியத்தின் அளவிலே மிக பக்கபலமாக இருந்த தன்னுடைய மனைவியர் தன்னை விட்டு இறந்து விட்டார்கள், பிரிந்து விட்டார்கள். மற்றொரு பக்கம் தனக்கு அதிகார பலத்திலே தன்னை யாரும் எதிர்க்க முடியாத அளவிற்கு அதிகாரம் படைத்திருந்த அபூ தாலிப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய தம்பி. பணமும் சரி அதிகாரமும் சரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு பிரிஞ்சிருச்சு. பெருமானார் கடுமையான கவலையில இருக்காங்க. இனி இந்த மார்க்கத்தை எப்படி எத்தி வைக்க போறோம் மிகப்பெரிய ஒரு கவலையில் இருக்கும் பொழுது அல்லாஹ் தன்னுடைய ஹபீபை அழைத்து மியாராஜ் என்ற ஒரு பயணத்தை ஏற்படுத்தி இந்த உம்மத்திற்கு தொழுகை என்ற ஒரு பொக்கிஷத்தை வழங்கிய அந்த மாதமும் இந்த ரஜபினுடைய மாதம்.
அப்ப அல்லாஹ் இந்த ரஜபினுடைய மாதத்தை எவ்வளவு சிறப்பாக்கி வைத்திருக்கின்றார். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ரஜபு ஷஹ்ருல்லாஹ், ரஜபினுடைய மாதம் அல்லாஹ்வினுடைய மாதம். எனவே இந்த மாதத்தில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பரக்கத்தை தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாம் பார்க்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் இந்த மாதம் வந்துவிட்டாலே சப்புன், அதாவது வானத்திலிருந்து பரக்கத் பொழியக்கூடிய மாதம் இந்த மாதம் என்பதாக சொல்வார்கள். முக்கியமான நிகழ்வுகளும் பல சிறப்புமிக்க நிகழ்வுகளும் நடந்த இந்த மாதத்தில் தான் நம்ம இஸ்லாத்தினுடைய முதல் ஹிஜ்ரத் என்பதும் ஏற்பட்டது. நமக்கெல்லாம் ஹிஜ்ரத்துன்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்னவர்களும் மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்க. அதுதான் அந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணம் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனா இஸ்லாத்தினுடைய முதல் ஹிஜ்ரத் ஏற்பட்டது என்பது இந்த ரஜபினுடைய மாதத்துல தான். எங்க ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, மக்காவினுடைய குஃபார்கள், மக்காவில் இருக்கக்கூடிய காபிர்கள், அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களை மிக கடுமையாக அவர்களை கொடுமைப்படுத்த, மிக கடுமையாக அவர்களை சோதிக்கக்கூடியவர்களா அவர் மாறிட்டாங்க. எப்படின்னா நம்ம பாஷையில சொல்லுவோம்ல, ஒரு ரூம் போட்டு யோசிப்பாங்களோ அப்படின்ற அளவுக்கு குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் மாற்றி மாற்றி ஓத, அவர்கள் தொழுகும் பொழுது அவங்க மேல ஒட்டக குடலை தூக்கி போட, பலவிதமான கொடுமைகளையும் பலவிதமான இன்னல்களையும் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொண்டே இருந்தாங்க. அப்பதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் ஹிஜ்ரத் என்பதை ஏற்படுத்துறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துருச்சு. ஹஜ்ரத் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்களுடைய தலைமையில கிட்டத்தட்ட 85 நபர்கள் கொண்ட ஒரு கூட்டத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயார் செய்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயார் செஞ்சு அபிசீனியாவின் பக்கம், ஹபஷா நாட்டின் பக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, இந்த கூட்டத்தை அனுப்பி வைக்கிறாங்க. இதுதான் இஸ்லாத்தினுடைய முதல் ஹிஜ்ரத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருக்கப்பயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லாம ஹஜ்ரத் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்களுடைய தலைமையில 85 நபர்கள் அனுப்பி வைக்கிறாங்க. இந்த ஹிஜ்ரத் என்பது ஏற்பட்டது இந்த ரஜபினுடைய மாதத்தில் தான். இந்த சம்பவத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் அனுப்பி வச்சுட்டாங்க. ஹபஷாவினுடைய நாட்டுக்கு கிளம்பி போங்கன்னு சொன்னோடனே ஹஜ்ரத் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்களுடைய தலைமையில கிட்டத்தட்ட 85க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள், சஹாபா பெருமக்கள் கிளம்பி போயிட்டாங்க. போய் ஹபஷாவினுடைய நாட்டுல போய் இருந்துட்டாங்க, அங்க வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப இந்த விஷயங்கள் மக்காவினுடைய காபிர்களுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச அவன் சும்மா விடுவானா? ஏற்கனவே இங்க இருக்க போய் போட்டு படாத பாடு படுத்தினான். இப்ப அவங்க அங்க போயிட்டாங்கன்னா இங்க அவர்கள் நிம்மதியா வாழ்ந்துருவாங்க. அவர்களுடைய மார்க்கத்தை அந்த நஜ்ஜாஷி மன்னர் ஹபஷா நாடு ஏத்திருச்சு. அபிசீனியா இஸ்லாமாக மாறிவிட்டது என்று சொன்னால் மக்காவிற்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்பட்டுரும். அதனால் அவர்களை தடுத்து நிறுத்தணும். அந்த நாட்டை விட்டு நம்ம அவர்கள் என்ன செய்யணும், வெளியேற்ற வேண்டும் அப்படின்றதுக்காக ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சமயத்துல இஸ்லாத்தை ஏத்துக்கல. பின்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்துக்குலாம் வந்த பொழுது உம்ரத்துல் கலா அந்த சமயத்துல தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, முஸ்லிமாக மாறி பையத் செய்றாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருக்கப்ப ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் என்ன செய்யல, இஸ்லாத்துக்கு வரல. அப்ப இந்த மக்கத்தினுடைய குஃபார்கள் அம்ர் இப்னு ஆஸ அந்த கூட்டத்தினுடைய தளபதியா தூதுவரா போட்டு அந்த ஹபஷாவினுடைய நாட்டுக்கு அனுப்புறாங்க. ஏன் அம்ர் இப்னு ஆஸ் மட்டும் அவங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொன்னா, அம்ர் இப்னு ஆஸ் சாதாரண ஆள் கிடையாது. உதாரணத்துக்கு நம்ம ஒரு மஷூராவுக்கு போறோம், ஒரு கூட்டத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம 1008 முடிவுகள், 1008 சிந்தனைகளை நம்ம எடுத்து வச்சுப்போம். கூட்டத்துல இன்னைக்கு இதெல்லாம் பேசணும், மஷூரால இந்த கருத்துக்கள்லாம் வைக்கணும். ஆனா நம்ம போய் அந்த இடத்துல அந்த கருத்துக்களை பதிவு செய்யறதுக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி ஒருத்தர் பேசுவார். அவர் எப்படிப்பட்ட ஆளா இருப்பாருன்னா, அவர் பேசுனதுக்கு பின்னாடி நம்மளால ஒரு வார்த்தையுமே பேச முடியாது. என்னடா இவர் இப்படி பேசிட்டாரு, இதுக்கு மேல நம்ம பேசினா தப்பாயிருமா, அப்படி ஆயிருமா, இப்படி ஆயிருமா, நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம், யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். எனவே இவர் பேச்சுக்கு மேல நம்ம என்ன செய்ய முடியாது, பேச முடியாது, அமைதியா உட்காந்துருவோம். அந்த மாதிரி தீர்க்க ஞானம் உடையவர் தான் ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ். அவங்க எந்திரிச்சு ஒரு சபையில பேசிட்டாங்கன்னு சொன்னா அவர்களுடைய வார்த்தையை எதிர்த்து, அவர்களுடைய வார்த்தைக்கு பகரமா வேற யாருமே பேச முடியாது. ரெண்டாவது அம்ர் இப்னு ஆஸ் யாருன்னு சொன்னா, எல்லா மன்னர்கள் இடத்துலயுமே நல்ல பழக்க முடியும், எல்லா மன்னர்களிடத்திலுமே சகஜமாக நடக்கக்கூடியது. அப்போ நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட போய் சகஜமா ஒரு ஆள் பேசணும், நம்முடைய கருத்துக்கள் எடுபடணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு சரியான ஆளை தான் நம்ம இங்க இருந்து அனுப்பணும்னு சொல்லி மக்கத்து குஃபார்கள் அம்ர் இப்னு ஆஸை தயார் செஞ்சிடறாங்க. படைக்கு தளபதியா போட்டு அனுப்பிடுறாங்க. அம்ர் இப்னு ஆஸ் கிளம்பி வந்துடுறாரு. அபிசீனியாவுக்கு வந்த உடனே நஜ்ஜாஷி மன்னரை பார்த்த உடனே, நஜ்ஜாஷி மன்னருடைய வழக்கம் என்னன்னா, அவரை பார்த்த உடனே, அவரை சந்திச்ச உடனே ஸ்டாஸ்டாங்க அப்படியே என்ன செஞ்சோம்னா அவர் காலில் விழுந்துடும். அதுதான் அவருடைய மரியாதை. அப்படி மரியாதை கொடுக்கலன்னா அவர் கடுமையான கோபம். அம்ர் இப்னு ஆஸ் வந்தாரு, மன்னருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எல்லாம் கொடுத்து அவர் காலில் எல்லாம் விழுந்துட்டு பரிசு பொருட்கள் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே நஜ்ஜாஷி மன்னருக்கு தெரியும் அம்ர் இப்னு ஆஸ் அனுப்புனா சாதாரண விஷயமே கிடையாது, கடுமையான விஷயமா இருந்தா தான் அம்ர் இப்னு ஆஸ் அனுப்புவாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நஜ்ஜாஷி மன்னர் புரிஞ்சிருச்சு. அம்ர் இப்னு ஆஸை பார்த்து கேட்கிறாங்க, நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க, என்ன விஷயத்துக்காக உங்களை அனுப்பியிருக்காங்க? அப்ப ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அப்ப அவங்க இஸ்லாத்துக்கு வரல,
அம்ர் இப்னு ஆஸ் சொல்றாங்க, யாரை பார்த்து? நஜாஷி மன்னரை பார்த்து, என்னுடைய மண்ணில இருந்து ஒருத்தர் உங்க நாட்டுக்கு வந்திருக்காங்க, ஒரு கூட்டம். அந்த கூட்டம் யாருன்னா எங்க மார்க்கத்தையும் ஏத்துக்காதவங்க, உங்க மார்க்கத்தையும் ஏத்துக்காதவங்க. அந்த கூட்டம் போற போக்க பார்த்துச்சுன்னா முழு மக்காவையும் வீழ்த்திடும், உங்க எல்லாத்தையுமே கைப்பற்றிடும். அந்த அளவுக்கு அந்த மக்கள் என்ன செய்யறாங்க? வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவர்களுடைய கொள்கை எல்லாம் மிக மோசமானது, அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் ரொம்ப மோசமான செயல்பாடுகள். நீங்க என்ன செஞ்சிருங்க? உடனே உங்க நாட்டை விட்டு அவர்களை வெளியனுப்பிச்சிருங்க. நீங்க அவர்களை வெளியனுப்பல அப்படின்னு சொன்னா அபிசீனியால இருந்து வியாபாரத்துக்கு வர யாரையும் நாங்க மக்காவுக்குள்ள என்ன செய்ய மாட்டோம், நுழைய விட மாட்டோம் அப்படின்றதா என்ன செய்யறாரு? பல சர்த்துக்களையும் வச்சு அவருடைய வாதங்களையும் அவர் பதிவு செய்யறாரு. நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொல்றாங்க, நீங்க ஹபசாவின் பக்கம் என்ன செய்யுங்க? ஹிஜ்ரத் செஞ்சு போங்க, அங்க ஒரு மன்னர் இருக்காரு, அவர் யார் இடத்துல? பெருமானாருடைய அந்த வார்த்தையை தான் நம்ம கவனிக்கணும். சஹாபாக்கள் தன்னுடைய உடைமைகளை, தன்னுடைய பொருள்களை, தன்னுடைய மனைவி, மக்கள், குழந்தை எல்லாத்தையும் விட்டுட்டு எதற்காக கிளம்பி போனாங்கன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தை, அங்க ஒரு அரசர் இருக்காரு, அவர் யார் இடத்துலயுமே அநீதமா நடந்துக்க மாட்டாரு, நீங்க போங்க, உங்களுக்கு உதவி அவர் இருப்பாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை உண்மையாகணும்ல. அவங்க போயிட்டாங்க. இவர் அம்ர் இப்னு ஆஸ் தன்னுடைய வாதங்களை வந்து வச்சுட்டாரு. இப்ப நஜ்ஜாஷி மன்னர் என்ன செய்யறாரு தெரியுமா? அந்த மக்களை ஃபுல்லா கூப்பிட்டு வர சொல்றாரு. அம்ர் இப்னு ஆஸ், ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் என்ன பண்றாங்க? பெண்களை ஃபுல்லா வீட்டுல துவா செய்யுங்க, ஆண்கள் போய் மன்னரை சந்திச்சு வந்துரும் சொல்லிட்டு அதுல ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் என்ன பண்றாங்க? ஒரு சில பேரை கூப்பிட்டுட்டு மன்னரை சந்திக்கிறதுக்காக போயிட்டாங்க. இப்ப மன்னரை சந்திக்கிறதுக்கு மன்னருடைய சபைக்கு வந்தாச்சு. மன்னரை சந்திக்கணும்னா இவரை கோபப்படுத்தாம இருக்குன்னா இவருக்கு ஏற்ற அந்த சாஷ்டாங்க முறையில காலில் விழுகணும். நம்ம தான் யார் காலையும் விழுக மாட்டோம், அல்லாஹ் கூப்பிட்டு தானே சஜ்ஜா செய்வோம். உடனே ஹஜ்ரத் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் என்ன பண்ணிட்டாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும்னு மன்னர் பார்த்தாரு. ஏன் முன்னாடி சாஷ்டாங்க பண்ணி காலில் விழுகணும், நீங்க என்ன அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உடனே அம்ர் இப்னு ஆஸ் தான்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பாத்தீங்களா நான் தான் சொன்னேன்ல அப்பே இவங்களுடைய கொள்கை எல்லாம் ரொம்ப மாற்றமானது, இவங்க யாருக்கும் அடிபடி மாட்டாங்க, யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க, நான் தான் சொன்னேன்ல பாத்தீங்களா எப்படி நடக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹஜ்ரத் ஜாஃபர் இப்னு அபீ தாலிபை பார்த்து அந்த மன்னர் கேட்கிறாரு, ஏன் நீங்க எனக்கு சாஷ்டாங்கம் பண்ண மாட்டீங்க, ஏன் மரியாதை செய்ய மாட்டீங்க? கேட்ட உடனே ஹஜ்ரத் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் சொன்னாங்க, எங்களுடைய நபி அல்லாஹ்வினுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்காங்க, அல்லாஹ்வை தவிர யாருக்குமே சஜ்தா செய்யக்கூடாது. எங்களுடைய நபிக்கே நாங்க சஜ்தா செய்யல, எங்களுடைய நபி அவர்களுக்கு சஜ்தா செய்யப்படி கட்டளையிட்டது கிடையாது. நான் சாதாரண ஒரு மனிதர், உங்களுக்கு நாங்க எப்படி சஜ்தா செய்ய முடியும்? கேட்ட உடனே நஜ்ஜாஷி மன்னர் அப்படியே ஆட்டம் கொடுத்துருச்சு. ஏன்? அவரோட நாடு சுத்தி அவருடைய ராணுவம், சுத்தி அவருடைய அதிகாரிகள், சுத்தி அவரோட மக்கள், கண் சிமிட்டுனா அம்புட்டு பேரையும் க்ளோஸ் பண்ணிடுவான். நான் எந்த ஒரு பயமும் இல்லாம ஹஜ்ரத் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அழகா சொன்னாங்க, அல்லாஹ்விற்கு மட்டும்தான் நாங்க அடிபணிவோம், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சஜ்தா செய்வோம், வேற யாருக்கும் நாங்கள் அடிபணிய மாட்டோம். சொன்ன உடனே உங்களுடைய மார்க்கம் என்ன சொல்லுது, உங்களுடைய கொள்கைகள் என்ன? உடனே ஹஜ்ரத் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அப்படியே அழகா மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு கொள்கைகளையும் அப்படியே அழகா சொல்லிக்கிட்டே வராங்க. உங்களுடைய மார்க்கம் என்ன சொல்லுது தெரியுமா? பெரியவர்களை மதிக்கவும் கற்றுக்கணும், சின்ன சிறியவர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும், பெண்களை மதிக்க வேண்டும், அவர்களுக்கான உரிமைகளை வழங்க வேண்டும், அவர்களை அடிமைப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடியது என்ன? பெண்கள் என்னாலே ஒரு அடிமை. அந்த பெண்கள் என்ற அடிமைத்தனம் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லவே கிடையாது. பெண்களுக்கான உரிமைகளை சரியான முறையில் வழங்க வேண்டும் என்பதாக என்னுடைய மார்க்கம் சொல்லிக் கொடுக்குது. உங்களுடைய பெற்றோர்களை நீங்க கைவிட்டாதீங்க, உங்களுடைய பெற்றோர்களுடைய திருப்தியில தான் இறைவனுடைய திருப்தி இருக்குதுன்னு சொல்லி கொடுக்குது. உங்களுடைய பெற்றோர்களுடைய கோபத்துல இறைவனுடைய கோபம் இருக்குன்னு சொல்லி கொடுக்குது. உன்னுடைய தாய் தந்தையினுடைய காலங்களில தான் சொர்க்கம் இருக்கிற என்னுடைய மார்க்கம் சொல்லி தருது. இப்படியே மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்ல 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 அந்த நஜ்ஜாஷி மன்னருடைய மனம் அப்படியே முழுமையா உருகிருச்சு. என்னப்பா அவங்க மார்க்கம் இவ்வளவு மோசமானதுன்னு நீ சொன்ன, அவருடைய மார்க்கம் மிக அழகான பண்புகள் எல்லாம் போதிக்குது, மனித வாழ்க்கையை எப்படி வழிநடத்த வேண்டும் என்ற எல்லா விஷயங்களையும் கற்றுத்தருது, இந்த மார்க்கத்தை பத்தியா நீ இப்படி சொன்ன? உடனே அம்ர் இப்னு ஆஸ் சுதாரிச்சுட்டு, ஏன்னா அவரை தீர்க்க ஞானமுடையவராச்சுல, உடனே அம்ர் இப்னு ஆஸ் சுதாரிச்சுட்டு, உங்களுடைய மதம் கிறிஸ்தவ மதம், நீங்க ஏற்றிருக்கக்கூடியது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை, உங்களுடைய ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் அவருடைய தாயாரான மரியமையும் பத்தி அவர்கள் தவறா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் அடுத்த விஷயத்தை எடுத்து வைக்கிறார். அம்ர் இப்னு ஆஸ் எடுத்து வச்ச உடனே இதுல இருந்து இவங்க எப்படி தப்புறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு அடுத்த விஷயத்தை எடுத்து வச்ச உடனே இந்த இடத்துலதான் நம்ம சிந்திக்கணும். ஹஜ்ரத் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபஷாவுக்கு அனுப்புனாங்க. அனுப்புறப்பதான் அல்லாஹ் சூரா மரியம் இறக்கி வைக்கிறான். இவர் எதை குற்றச்சாட்டா சொல்றாரோ அந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். இறக்கி வச்சோட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு வசனங்களையும் அவர்களுக்கு ஓதி காட்டுறாங்க. ஓதி காட்டி தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபஷாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க.
இப்ப ஒரு குற்றம் சாட்டிட்டாரா? மன்னர் கேட்கிறாரு யார்கிட்ட? ஹஜ்ரத் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப். என்னப்பா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை நீங்க தவறா பேசுறீங்களா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தவறா பேசுறீங்களா? என்னப்பா விஷயம்? அவருடைய விஷயத்துல உங்களுடைய மார்க்கம் என்னப்பா சொல்லுது? உடனே ஹஜ்ரத் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த இறைவசனங்களை அழகான முறையில் ஓதி காட்டினார்கள். வல்குர் ஃபில் கிதாபி மரியம் இதின் தபதத் மின் அஹ்லிஹா மகானன் ஷரக்கியா. ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் தூய்மையான ஒரு பெண், அவர்கள் புனிதமானவர்கள், அவர்கள் மிக ஒழுக்கமுடையவர்கள். அப்படியே மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் புறத்தில் அனுப்பப்பட்ட ஒரு ரூஹுல்லா ஈசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய ரூஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து மக்களை தீங்கி விட்டும் தடுத்து நன்மையை நோக்கி அழைக்கக்கூடிய ஒரு தூதர் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்படின்ற எல்லா விஷயங்களையும் சொன்ன உடனே ஹஜ்ரத் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு எல்லா விஷயங்களையும் கேட்டுட்டு நஜ்ஜாஷி மன்னர், என்னப்பா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் தப்பா சொல்றாங்கன்ற அவருடைய குர்ஆன் அவர்களை எவ்வளவு புனிதமாக எவ்வளவு அழகா உயர்த்தி காட்டுது, நீ அவர்கள் மேல என்னப்பா இப்படி இட்டு கட்டுற? உன்னுடைய எந்த அன்பளிப்புகளை நான் ஏத்துக்க முடியாது. என்ன சொன்னார் நஜ்ஜாஷி மன்னர்? உன்னுடைய எந்த அன்பளிப்பையும் நான் ஏத்துக்க மாட்டேன், எந்த அன்பளிப்பையும் ஏத்துக்க மாட்டேன். நீ மக்கால என்ன வியாபாரம் செய்ய விடாம தடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு அல்லாஹ்வுடைய திருப்தி தான் போதும் என்று உடனடியாக அவர் என்ன செஞ்சிட்டார்? நஜ்ஜாஷி மன்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு இரண்டு விஷயங்கள் தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடம். ஒண்ணு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பி போக சொல்லிட்டாங்க, சஹாபாக்கள் கிளம்பி வந்துட்டாங்க. இதுல என்ன நமக்கு ரெண்டு படிப்பு என்னன்னா, ஒண்ணு கிடைத்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, சஹாபாக்கள் புறக்கணிச்சிருக்கலாம், யார் என்னன்னே தெரியாத ஒரு இடத்துல நாங்க எப்படி போய் இருக்க முடியும் அப்படின்னு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, நம்ம எதையுமே புறக்கணிக்க கூடாது, அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவர்கள் என்ன செஞ்சுட்டாங்க? முழுமையாக எல்லா விஷயங்களையும் அர்ப்பணித்து விட்டு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்துறாங்க. இப்ப ஹபஷாவினுடைய நாடு, அபிசீனியாவினுடைய நாடு என்ன செஞ்சிருச்சு? முழுமையா இஸ்லாத்துக்கு வந்துருச்சு. மிகப்பெரிய ஒரு வெற்றி. இரண்டாவது விஷயம் என்னன்னா, தன்னுடைய கொள்கைக்காக எதையும் இழக்கக்கூடியவர்களா சஹாபாக்கள் இருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே சஹாபாக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? தன்னுடைய பணம், பொருள், மனைவி எல்லாத்தையும் கூப்பிட்டு சேர்க்கல, அப்படியே தனியாவெல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? எல்லா விஷயங்களுக்காக இன்னைக்கு நம்முடைய கொள்கையை நாம் விட்டு கொடுக்கிற அளவுக்கு என்ன செஞ்சிட்டோம்? நம்முடைய கொள்கையில ஒரு பிடிப்பு இல்லாம, ஒரு உறுதி இல்லாத அளவிற்கு நம்முடைய ஈமான் ஆகிவிட்டது என்று சொன்னால் இன்றைக்கு நம்ம எவ்வளவு பலவீனமாக இருக்கிறோம் அப்படின்றத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்ப இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு இருக்கக்கூடிய பாடம் என்னன்னா, சரியான நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் நம்ம என்ன செய்யணும்? சரியான முறையில பயன்படுத்தணும். வெற்றி தோல்வி என்பது அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. நாம் அல்லாஹை மட்டும் நம்பி நடந்தா நிச்சயமா அல்லாஹ் கண்டிப்பா நம்மளுக்கு வெற்றி கொடுப்பான். இரண்டாவது, நம்முடைய கொள்கைக்காக நாம் எதையும் இழப்பதற்கு தயாரா இருக்கணும். ஏனென்று சொன்னால் இந்த கொள்கை தான் இறுதி வரைக்கும் ஈரோலகத்தில் நம்மளுக்கு வெற்றியை தரக்கூடியது. இந்த சம்பவத்திலிருந்து ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். இந்த நஜ்ஜாஷி மன்னர் பிற்காலத்துல இறந்து போயிடுறார். கைபருடைய போர்க்களத்துல இங்க இருக்கக்கூடிய ஹபஷால இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க, மதீனாவுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. இன்னைக்கு நமக்கெல்லாம் காயிபு ஜனாசா தொழுகை அப்படின்னா தெரியும். அதாவது காயிபு ஜனாசா தொழுகை அப்படின்னா என்னன்னா, ஒருத்தர் முக்கியமான ஒரு ஆள், முக்கியமான ஒரு நபர் வெளியூர்ல அல்லது வெளிநாட்டுல மரணிச்சுட்டாரு, அவருடைய ஜனாசா தொழுகை கலந்து கொள்றதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா நாம் இருக்கும் இடத்துல காயிபு ஜனாசா தொழுகை, அதாவது அவருடைய ஞாபகமா காயிபுடைய ஜனாசா தொழுகை இந்த இடத்துல நம்ம நடத்த முடியும். இந்த சட்டம் என்பது இயற்றப்பட்டது இந்த நஜ்ஜாஷி மன்னர் இருந்துதான். நஜ்ஜாஷி மன்னர் ஹபஷால அபிசீனியால இறந்துட்டாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால இருக்காங்க. அவருடைய மரணத்திற்கு பெருமானாரால செல்ல முடியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சஹாபாக்கள் எல்லா நபர்களையும் அழைத்து அந்த நஜ்ஜாஷி மன்னருக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயிபு ஜனாசா தொழுகையை நடத்தினாங்க. அந்த காயிபு ஜனாசா அவருடைய சட்டம் என்பது இங்கிருந்து தான் தொடங்குது என்பதை நம்ம வரலாற்று இன்னைக்கு நம்ம ஹதீஸ்ல எல்லாத்திலையும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனவே நாம் இருக்கக்கூடிய இந்த ரஜபுடைய மாதம் என்பது மிக பரக்கத்தான மாதம். பல அதிசயங்களும் பல ஆச்சரியமான பல சிறப்பு மிக சம்பவங்கள்லாம் என்ன செஞ்சிருக்கு இந்த ரஜபுடைய மாதத்துலதான் நிகழ்ந்திருக்குது. எனவே இந்த ரஜபுடைய மாதம் அல்லாஹ்வுடைய மாதமாகவும் இருக்குது. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இந்த ரஜபுடைய மாதத்திலே நீங்கள் பரக்கத்தை அல்லாஹ்விடமிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்களோ, அப்படிப்பட்ட அல்லாஹ்விடத்தில் நாம் எல்லா பரக்கத்தைகளையும் கேட்டு பெறக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.